ஆனால் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் யாரும், உங்கள் பேர் என்ன, மக்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. கண்டிப்பாக. நான் ஷாரத், இயக்குனர், தயாரிப்பாளர், நடிகர் சினிமாவில். அதையும் தாண்டி பெருமையாக சொல்ல வேண்டிய விஷயம், நான் ஒரு மீனவன். கடைக்கோடியில் பிறந்த, கடற்கரை கிராமத்தில் பிறந்து கடற்கரையில் வளர்ந்த ஒரு சாதாரண ஒரு மீனவர் குடும்பத்திலேருந்து வந்தவனா. நான் எங்கே போனாலும் மீனவன் சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுவேன், ரொம்ப பெருமை கொள்ளுவேன். ஏன் அப்படின்னா, மீனவருக்கு மட்டும் தான் ஜாதி கிடையாது. ஜாதி, மத, இன, மொழி வேறுபாடுகள் களைஞ்சி நாங்கள் மீனவனாக இருக்கிறோம். அதனால் எங்கே போனாலும் என்னோடய அடையாளம் நீங்கள் யார் என்ன அப்படின்னு கேட்டாலே நான் மீனவர் அப்படின்னு சொல்லுவேன். ஃபிஷர்மேன் சொல்கிறதுல எனக்கு அவ்வளோ பெருமை இருக்கும். அதையும் கடந்து இன்றைக்கு வந்துட்டு ஒரு தமிழக மீனவர்கள் கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை நாங்கள் ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்துட்டு மக்கள்கிட்ட இது ஆல்ரெடி கொண்டு போய் சேர்த்துட்டோம் எங்களுடைய மக்கள்கிட்ட. இனி எங்கள் மக்களுடைய கோரிக்கைகளையும் எங்களோட மக்களோட வழிகளையும் எங்கள் மக்களுக்கான வாழ்வாதாரத்தையும் இந்த அரசாங்கங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் எங்களுடைய முதல் தலையாய பணி. இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா, சென்னை பழையவேற்காடுலேருந்து கன்னியாகுமரி நீரோடி வரை உள்ள 14 கடற்கரை கிராமங்கள், 1070 கிலோமீட்டர், எங்களுடைய 14 மாவட்டங்கள் மொத்தமே கார்ப்பரேட்டுகளால் எங்களுடைய வாழ்வாதாரங்கள் ஒடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. கார்ப்பரேட் பார்த்திங்க அப்படின்னா வேறு ஒரு பேர்களில் புனைப்பெயரில் வர்றாங்க. சாகர்மாலா திட்டம், நீலக்குடி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு புனைப்பெயரில் எங்களை அழிக்கிறதுக்கு பார்க்குறாங்க. இன்றைக்கி சென்னையிலே பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் 99 வருஷத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா அதானி துறைமுகத்துக்கு 99 வருஷத்துக்கு இடத்த லீஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து எங்களுடைய வாழ்வாதாரம் ஒன்றொன்று ஒடுக்கிட்டு இருக்காங்க. அடுத்து பாருங்கள், மெரினாவிலிருந்து கடந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஆட்சியில் தடை செய்யப்பட்டது. மெரினாவிலிருந்து இன்றைக்கி உத்தண்டி வர கடல் வழி பாலம், உயர்மட்ட பாலம் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க. அப்போ எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எங்கே போகிறது? அதனால தான் எங்களை மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இதை ரொம்ப மிக பெருசாக வலியுறுத்தியிருக்கோம். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி கிராம பஞ்சாயத்துகளில் நாங்கள் புறம் தள்ளப்பட்டுக்கிட்டே இருக்கோம். இன்றைக்கு ஒரு கடற்கரை கிராமம், இடுந்தகரை கிராமன்ற ஒரு கிராமம் இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அணு உலை போராட்டம் மிக பெருசாக நடந்த ஒரு கிராமம். அந்த கிராமத்துடைய மக்கள் தொகை பார்த்திங்க அப்படின்னா 12,000 பேர். ஆனால் விஜயாபதி பஞ்சாயத்தில் வச்சுருக்காங்க, சிறு குழுவில் பஞ்சாயத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. எங்கள் மக்களுக்கான தனித்துவம் வேணும். கூட்டப்புள்ளின்ற ஒரு கிராமம், அங்கே பார்த்தீங்கன்னா ஜனத்தொகை 6000 மக்களோட ஜனத்தொகை. ஆனால் பார்த்தீங்கன்னா லெவிஞ்சிபுரன்ற ஒரு பஞ்சாயத்தில் கொண்டு வந்து வச்சுருக்காங்க. 1500 பேருக்கு பஞ்சாயத்தின் தலைமையின் கீழே எங்களை பயணிக்க வைக்கிறாங்க. இப்போ எங்களுக்கான எல்லா இதையும் பண்ணணும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா திருச்செந்தூர் இருக்குது, திருச்செந்தூர் நகராட்சி கூட பார்த்திங்க அப்படின்னா ஆலந்தலை, அமளி நகர், அப்படி சூசைன் நிறைய ஊர்களை எங்கள் கிராமங்களை அந்த நகராட்சி கூட இணைச்சனால எங்களுக்கான கிடைக்கிற பிரதிநிதித்துவம் எங்களுக்கு கிடைக்காம போகுது. அது அத்தனையுமே மக்களுக்கு கிடைக்கணும், அத்தனையும் நிறைவேற்றணும், அத்தனையும் அரசுக்கு கோரிக்கைகளாக போராட்டங்களாக வெளிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் வந்திருக்கோம். நாங்கள் வாக்கு அரசியலுக்கு வரவே இல்லை, என் மக்களுடைய வாழ்வாதார அரசியலுக்கு தான் வந்திருக்கோம். இன்றைக்கி பார்த்துங்க அப்படின்னா இலங்கை கடற்படை என்னுடைய மக்களை நாயை சுடுற மாதிரி சுட்டு கொள்ளுது. அதை கேட்குறதுக்கு நாதி இல்லாத இனமாக நாங்கள் இருந்துகிட்டு இருக்கிறோம். எவ்வளோ வழிகளோடு நாங்கள் வாழ்கிறோன்னு எங்களுக்கு தான் தெரியும். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஐயா மோடி அவர்கள் நான் 140 கோடி மக்களுக்கும் நான் தனியான பிரஜைன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் இலங்கையில் போய் நின்றுட்டு அங்குள்ள ஜனாதிபதியை பார்க்குறாங்க, மீனவர்களுடைய கோரிக்கையை பேசுகிறேன்னு சொல்கிறாங்க, வர்றாங்க. இது ஒரு கபட நாடகம். எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். மத்திய அமைச்சர் அம்மா நிர்மலா சீதாராமன் ராமநாதபுரம் வந்திருக்கும் பொழுது என்னுடைய 14 மீனவர்கள் அங்கே சிறைபிடிக்கப்படுறாங்க. உடனே ஒரு ஃபோன் காலில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நிதி அமைச்சருக்கு உள்ளது ஒரு பிரதமருக்கு இல்லையா? அதுதான் நாங்கள் கேட்போம். எங்களுக்கு நிறைய கோரிக்கைகள் இருக்குது, நிறைய வழிகள் இருக்குது. வழிகளை கடந்து தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இன்றைக்கு இந்திய பொருளாதாரத்தில் அந்நிய செலவை நீட்டு கொடுக்குறதுல மீனவனோட பங்கு எவ்வளோ பெரிய பங்காக இருக்குது. இது அத்தனையுமே கருத்தில் கொள்ளணும். அதே மாதிரி மீனவனுக்கு ஒன்றுனா பொதுஜன மக்கள் எங்களுக்காண்டி குரல் கொடுக்கணும். இன்றைக்கு மழை வெள்ளம் வந்துச்சு அப்படின்னா நாங்கள் தான் தன்னெழுச்சியாக நாங்கள் ஓடி இந்த மக்களுக்காண்டி சென்னை மாநகரில் எந்த ஒரு மழை வெள்ளம் வந்தாலும் என் மக்கள் தன் உயிரை கூட பயணம் வைக்க ஓடி வரோம். அதே போல தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திருச்செந்தூரில் திருநெல்வேலியில் வெள்ளம் வரும்போதும் சரி, தூத்துக்குடி மாவட்டத்தில் வெள்ளம் வந்திருக்கோம். மீனவர்களுடைய பங்களிப்பு அவ்வளோ பெரிய பங்களிப்பு இருக்குது. ஆனால் அத்தனையும் மறைக்கப்படுது. நாங்கள் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கோம். எங்கள் வாழ்வாதாரத்தை காலி பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் செய்கிறாங்க. இன்றைக்கி ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை கவர்மெண்ட் மத்திய அரசாங்கம் 10வது சுற்று ஏலம் விட்டுருக்காங்க. நான் ஒன்றே தான் கேட்குறேன் மத்திய அரசாங்கத்தை, சேது சமுத்திர திட்டம் வந்துச்சு அப்படின்னா ராமர் பாலம் இல்லாமல் போயிருன்னு சொன்னீங்கல்ல, ராமர் பாலம் பாதுகாக்கப்படணும். நாங்களும் சொல்கிறோம், எங்களுக்கு ராமர் பாலம் பாதுகாக்கப்படணும். நாங்கள் வேண்டான்னு சொல்லலை. இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம் ராமர் பாலம் பாதுகாக்கப்படணும். ஏன்னா ராமர் பாலம் என்ற ஒரு போர்வையில் பாதுகாக்கப்பட்டால் தான் எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படும் அப்படின்ற ஒரு அஜெண்டாக்கு எங்களை இந்த அரசாங்கம் தள்ளுது. மத்திய அரசாங்கம், ஒன்றிய அரசாங்கம் தள்ளுறாங்க. அதனால் எதுக்குமே சமரசம் இல்லாமல் என் மக்களுக்காண்டி களமாடுறதுக்கு தான் நாங்கள் வந்திருக்கிறோம். அதே போல் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கிறீங்களா, இன்றைக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்குது. இன்றைக்கி ஒரு திட்டங்களாக கொண்டு மொத்தத்தை முடக்கிட்டு இருக்கிறாங்க. அத்தனைக்குமான விடியலாக இந்த கட்சியுடைய அத்தனை பேர் செயல்படாங்க. மாவட்டங்கள் ஒரு மாவட்டங்கள் இருக்கும். இன்றைக்கி உள்நாட்டு நீர்நிலையில் மீன் பிடிக்கிற அதிகாரங்கள் பறிக்கப்படுது. அவங்களுக்கான வாழ்வியலுக்கும் நாங்கள் பேசுவோம். ஒட்டுமொத்த மீனவ மக்களுக்கான குரலாக நாங்கள் ஒழிப்போம். மக்களுக்கான கோரிக்கையை நிறைவேற்றுறதில் நாங்கள் மிகப்பெரிய ஒரு பங்கெடுப்பு எடுப்போம். அதே போல் இலங்கை கடற்படை அத்துமீறதுக்கு தமிழக அரசாங்கம்
எத்தனை தீர்மானங்கள் நிறைவேற்றினாலும் அதை வந்துட்டு காதிலே கொடுத்து வாங்குறதில்ல. எப்படி வந்துட்டு இன்றைக்கு பல்கலைக்கழக துணைவேந்தர் விஷயங்களில் வந்துட்டு எப்படி சட்டம் நிறைவேற்றி பண்ணலை, சுப்ரீம் கோர்ட்டில் போய் தமிழக அரசாங்கம் வந்து வாதாடி தீர்ப்பளிச்சோ அதே மாதிரி எங்களுக்கும் பண்ணணும். அதே மாதிரி இலங்கை கடற்படை மீது வந்துட்டு நீதி வழக்கு தொடுக்கணும். கவர்மெண்ட் தமிழக அரசாங்கம் வழக்கு தொடுக்கணும். சர்வதேச நீதிமன்றத்தில் வந்து அவங்கள வந்து கொண்டு போய் நிப்பாட்டணும். அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எங்களுக்காக ஒரு நிமிடம் கருணையோட கருணை காட்டினாங்க அப்படின்னா எங்கள் வாழ்வாதாரம் செழிக்கும், எங்கள் சன்னதி நல்லா இருக்கும், நாங்களும் நல்லா இருப்போம். எங்கள் மக்களுடைய வாழ்வாதாரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் இந்த இந்திய பொருளாதாரத்தில் எங்களுடைய பங்களிப்பு இன்னும் மேலும் இருக்கும். அதுக்காக வந்துட்டு எல்லார்ட்டையும் தாழ்மையாக கேட்டுக்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், மீண்டும் ஒரு புரட்சிக்கு யாருமே வித்திட வேண்டாம். இப்போ வந்து வாக்கு அரசியல் வேண்டாம்னு சொல்லிட்டு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க. அப்போ உங்கள் ஆதரவு வந்து எந்த கட்சி? எங்கள் ஆதரவு என்ன, எங்கள் கோரிக்கைகள், அதாவது ஒரே ஒரு விஷயம்தான். நான் ஆல்ரெடி ஒரு இதில் சொல்லியிருப்பேன். நான் என்ன அடமானைக்க தயார், என் மக்களை அடமானைக்க தயார் இல்லை. என் மக்களுக்கான நல்ல விஷயங்கள் நல்லது செஞ்சால் நாங்கள் அவங்களுக்கு தான் ஆதரவு கொடுப்போம். இன்னும் ஒன்று கெட்டு போகல. 9 மாதங்கள் இருக்குது. அடுத்து சட்டசபை கூடும். எங்களுக்கான அத்தனையுமே சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இந்த கவர்மெண்ட் செய்யும். ஐயா செய்வாங்கன்னு சொல்கிறோம். ஏன்னா ஐயா வந்து கலைஞர் அவர்கள் வந்துட்டு சிங்காரவேலர் ஐயாவுடைய வீட்டு வசதிக்கு சிங்கார ஐயா பேர் வச்சாங்க, எல்லாமே பண்ணாங்க. அதே போல் வந்து வெலிங்டன் கல்லூரியில் உள்ள எங்களுடைய வழிகாட்டி தாத்தா சிங்காரவேலருடைய இடத்தை வந்துட்டு இந்த கவர்மெண்ட் வந்து எங்களுக்கு மீட்டெடுத்து கொடுக்கணும். அவருடைய நினைவு மண்டபம் அங்கே அமைக்கணும். இப்போ திமுக அரசு அதிகமாக மீனவர்களுக்கு செஞ்சுருக்காங்க. மாத வருமானம்லாம் கொஞ்சம் ஏற்றி கொடுத்துருக்காங்க. அந்த மீன்பிடி கால அப்போலாம் சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் எப்படின்னா நீங்கள் பார்க்க உலகத்துக்கே ஒரு டைலாக் இருக்கும், மீன் குடிக்காங்க, மீன் பிடிக்க கற்றுக் கொடுங்கன்னு. நாங்கள் மீன் குடிக்க கற்றுக் கொடுத்துட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம், இந்த டீசல் மணி அதெல்லாம் வேண்டாம். எங்களுக்கு நிரந்தர தீர்வு, நிரந்தரமான எங்கள் வாழ்விடம் பாதுகாக்கப்படணும். இந்த 12 நாட்டிக்கல் மைலுக்குள் உள்ள எங்களுடைய கடற்கரை அத்தனையுமே பாதுகாக்கப்பட்ட மண்டலங்களாக அறிவிக்கணும். அப்போ தான் எங்களுக்கான அத்தனையும் நடக்கும். உங்களுடைய எதிர்ப்பு அரசியல் அப்படின்னா நீங்கள் யாரை எதிர்த்து பண்ண போகிறோம்? எதிர்ப்பு அரசியல் வந்துட்டு யாரையும் எதிர்க்க வேண்டிய நிர்பந்தம் எங்களுக்கு கிடையாது. ஆனால் அவங்க கொண்டு வர்ற திட்டங்கள் தான் எங்களை வந்து எதிர்த்து நிற்கிறதுக்கு நிர்பந்திக்குது. சரிதானே? இன்றைக்கி பாருங்கள், ஒரு 10வது சுற்று ஏலம் ஹைட்ரோ கார்பன் திட்டம் கொண்டு வரதுக்கு விட்டுருக்காங்க மத்திய அரசாங்கம். அதே மாதிரி வந்துட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் IIRL திட்டம், இது அத்தனையும் வந்து எங்களுக்கான எதிரான திட்டங்கள். அத்தனையுமே கடலில் காற்றாலை போடுற திட்டம். அதே போல் வந்துட்டு இன்றைக்கு வர வந்துட்டு எந்த கவர்மெண்ட்டுமே சொல்லலை. கூடன்குளத்தில் 2 அணு வச்சுருந்தாங்க, இன்றைக்கு 4, 5 அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. அந்த அணுக்கழிவை என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு யாருமே இன்னொரு அதை பற்றி பேசலை. மக்கள் மிகப்பெரிய ஐயப்பாட்டில் இருக்காங்க. உங்களுக்கே தெரியும், பத்திரிகையாளர் ஊடகத்துறை நண்பர்கள் உங்களுக்கு தெரியும், இந்த அணுக்கழிவுகளால் எவ்வளோ பெரிய பாதிப்பு நடக்கும் அப்படின்றது தெரியும். ஆனால் வந்துட்டு இதில் இருந்து எல்லாருமே கள்ளமௌனம் சாதிச்சிட்டு இருக்காங்க. அந்த அணுக்கழிவை என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது எங்களுக்கு அது தீர்வு வேணும், அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ திமுக ஆட்சிக்கு வந்து 4 வருஷம் ஆயிடுச்சுன்னா, இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து மீன்வளத்துறை அந்த அமைச்சராக இருக்கார். உங்களுடைய கோரிக்கை என்னைக்காவது அவர்கிட்ட சொல்லியிருக்கீங்களா, இல்லை இது வரைக்கும் ஏதாவது அவர்? ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும்போதும் எங்கள் கிராமங்கள், ஒரு கிராமங்கள், ஒவ்வொரு மாவட்டங்களும் அத்தனை பேருமே போயிட்டு மண்மிகு அமைச்சர் அவர்களை பார்த்து கோரிக்கை மனு கொடுக்க தான் செய்கிறாங்க. அது கொடுத்த பாடாக தான் இருக்குது. இனிமேலாவது அதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கணும். அதான் அவருடைய அமைச்சரோட இந்த 4 வருஷனுடைய செயல்பாடு எப்படி பார்க்குறோம்? செயல்பாடுகள் வீரியமாக இருக்கும்னு நான் நினைக்கிறோம். வழிகளை தெரிஞ்சவனால மட்டும்தான் எல்லா விஷயங்களையும் கொண்டு வர முடியும். என்ன சொல்கிறேன் அப்படின்றது புரியும். அதனால் வந்துட்டு ஒரு பாரம்பரிய மீனவனுக்கு யார் ஆட்சியில் வந்தாலும் சரி, ஒரு பாரம்பரிய மீனவனுக்கு, வழிகளை தெரிஞ்சவனுக்கு அந்த மீனவர் அமைச்சர் பதவியை நீங்கள் கொடுங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் ஒரே ஒரு சந்தோஷம், சுகாதாரத்துறைக்கே ஒரு மீனவரை தான் வச்சுருக்காங்க அமைச்சராக. அதில் நாங்கள் சந்தோஷம் தான் பண்ணுறோம். இருந்தாலும் வழி, ஒரு விவசாயிக்கு தான் அந்த விவசாயியோட வழி தெரியும். நாங்கள் கடலில் விவசாயம் பண்ணுறோம். எங்களுடைய வழிகளை தெரிஞ்சவங்களுக்கு அதை கொடுத்தீங்கன்னா அவங்கள வாழ்வாதாரம் செழிக்கும், எங்கள் வாழ்வாதாரம் செழிக்கும், எங்களுக்காண்டி அவங்களும் யோசிப்பாங்க. இப்போ மீனவ மக்கள் உங்களை தேடி வரணும் அப்படின்னா எப்படின்னா, அது எப்படி உங்களை கான்டாக்ட் பண்ணுறது? ஒரு பிரச்சனைனா எப்படி இது பண்ணுறது? எல்லா மாவட்டங்களையும் எல்லா ஊர்கள்லையும் நாங்கள் பயணிக்கிறோம். எல்லா ஊர்லேயும் எங்களுக்கு சகோதரர்கள் இருக்காங்க. எந்த விஷயங்கள்னாலும் அடுத்தடுத்து எங்களை தொடர்பு கொள்கிறாங்க. நாங்கள் கண்டிப்பாக எல்லார் வீட்லேயும் ஒருத்தனாக தான் நாங்கள் இருக்கிறோம். இல்லை, மக்கள் ஆல்ரெடி சந்திச்சுக்கிட்டு தான் இருக்கோம். எல்லாரையும் செஞ்சு மக்கள் எல்லாரையும் சந்தித்து எல்லாமே பேசி ஒரு ஒருங்கிணைச்சதுக்கு அப்புறம் தான் இந்த கட்சின்ற ஒன்றையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். அதனால் எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. இந்த மீனவர் மக்களுடைய குரலாக எங்கள் குதவலைகள் நெரிக்கப்படும் பொழுது, எங்கள் வாழ்விடங்களை அழிக்க நினைக்கும் பொழுது, எங்கள் வாழ்வாதாரத்தை ஒழிக்க நினைக்கும் பொழுது, இந்த மக்களுக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் நாங்கள் கண்டிப்பாக இன்னும் கடைசி வரை களத்தில் நிற்போம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. களம் மாடுறதுக்கு தயாராக இருக்கும், தளமும் ரெடியாக இருக்குது. ஆனால் வந்து எங்களுடைய கோரிக்கைகளை இனிமேலாவது ஆளும் அரசாங்கம் செவி கொடுத்து கேட்டு பண்ணணும். வாக்கு அரசியலுக்காக இல்லாமல் எங்கள் வாழ்வாதார அரசியலுக்கு நாங்கள் பண்ணுங்கள். எங்கள் மக்கள் என்றைக்குமே நன்றி மறக்காத மக்கள், அத்தனை பேருக்குமே தெரியும்.
இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களை சந்திக்க போகிறாங்களா சட்டமன்ற பேருக்கு, அவர்கிட்ட ஏதாவது உங்களுடைய கோரிக்கையை நேரடியாக ஏதாவது செய்யப்படும்? இல்லை, கண்டிப்பாக முதல்வர் ஐயா அவர்களை வந்து கண்டிப்பாக நாங்கள் சந்திக்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் கேட்போம். முதல்வர் ஐயாட்ட பேசிட்டு எங்களுடைய கோரிக்கைகள் அத்தனையுமே நாங்கள் கொடுப்போம். கண்டிப்பாக நிறைவேற்றி தருவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. சில விஷயங்கள் வந்துட்டு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டியது இருக்குது. முதல்வர் அவர்களை பார்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றுங்கன்னு சொல்லுவோம். எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடி அவர்களை பார்த்து இந்த தீர்மானத்தை வலியுறுத்துங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அதனால் நாங்கள் பாரபட்சம் இல்லாமல் அத்தனை பேரையும் பார்த்து எங்கள் கோரிக்கையில் எங்கள் மக்களோட வழிகளை சொல்கிறதுக்கு தான் நாங்கள் இருக்கிறோம். கட்சி ஆரம்பித்த வாழ்த்துக்கள்ண்ணா. நன்றிகள் பல.